welcome to my channel. இன்னைக்கு exercise 1.2ல first sum பார்க்கலாம் வாங்க. The length of the side of each square is given below. Find its area. First நம்ம ஒரு problem எப்படின்னு பார்க்கலாம். மற்றதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. First வந்து ஸ்கொயரோட ஒரு சைடு வந்து 10 meters கொடுத்திருக்காங்க. So ஏரியா வந்து என்னது 10 into 10. Okay, that is 100 square meters. இது வந்து square meters யூனிட் போடணும். That is very important. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த எல்லா சம்ஸும் நம்ம பண்ணணும். ரெண்டாவது, ஃபைண்ட் த செகண்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ். ரெக்டாங்கிளுக்குள்ள ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? லென்த் இன்டூ பிரெத். அதுதான் ஃபார்முலா தரவா வச்சுட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, லென்த் வந்து இப்போ இதில் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 8 cm அண்ட் பிரெத் 5 cm. 8 cm அண்ட் பிரெத் வந்து 5 cm. ஓகே, அதுக்கு ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத் 8 into 5, that is 40 square centimeter. அதான் என்னது இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் டு த தேர்ட் ப்ராப்ளம். இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 square meter ஆஃப் அ பிளாட் இஸ் 800 rupees, ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட், தட் இஸ் 15 meter லாங் அண்ட் 10 meter பிரெத். அதாவது ஒரு பிளாட் இருக்கு, ஒரு ஓப்பன் லேண்ட், ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. கிவன் வந்து என்னது, நமக்கு லென்த் வந்து 15 meter, பிரெத் வந்து 10 meters. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏரியா வந்து நம்ம இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 15 into 10, that is equal to 150 square meters. Okay, இப்போ if the cost of the 1 square meter is of the plot is 800 rupees, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 800 rupees, அப்போ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோவும் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நீங்கள் வந்து 150 into 800 போடும். அதுக்கு ஆன்சர் வந்து 1,20,000 வரும். ஓகே, fourth problem. The side of the square is 6 cm. The length of the rectangle is 10 cm and its breadth is 4 cm. Find the perimeter and area of both the square and rectangle. ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. இந்த கான்செப்ட், இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, பெரிமீட்டர்னா என்னது? பவுண்டரி. அந்த பவுண்டரிக்கு நம்ம என்ன ஃபார்முலா என்ன? அவுட்டர் பவுண்டரியை ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பெரிமீட்டர். ஏரியான்றது உள்ள இருக்கிற ஏரியா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கோம். ஸ்கொயருக்கு வந்து 6 cm வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சைடோட லென்த் கொடுத்துருக்காங்க. சைடோட லென்த் வந்து 6 cm. அப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க? 4 into 6. ஏன்னா இதை வந்து எப்படி எழுதலாம்? 6 + 6 + 6 + 6. அதுக்கு 4 into 6 போட்டுக்கலாம்ல. 24 cm தான் எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதனோட பெரிமீட்டர். இது பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6 into 6, தட் இஸ் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதணும். ஓகே, ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதிங்க. இந்த ஒரு பார்ட் வந்து இதில் முடிஞ்சிடுச்சு. பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ இது ஏ பார்ட். ஓகே, பி இருக்கு. இதில் இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 10 cm, பிரெத் வந்து 4 cm. ஓகே, இப்போ இதனோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 + 10 + 4 + 10. 10 + 4 போட்டுக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு 14 + 14, தட் இஸ் ஈக்குவல் டு 28 centimeters. ஓகே, தட் இஸ் என்னது? த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். இப்போ இதனோட ஏரியா வந்து சிம்பிளா பண்ணிடலாம். 4 into 10 into 4, 4 into 10. 4 into 10 வந்து என்னது? 40 square centimeter. That is the answer for the rectangle sum. So fifth problem பாருங்க. What will be the labor cost of laying a floor of an assembly hall which is 40 meter long and 10 meter breadth? ஒரு அசம்பிளி ஹால் இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆடிட்டோரியம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பிளி ஹால் இருக்கு. அந்த அசம்பிளி ஹாலோட லென்த் வந்து 14 meter, பிரெத் வந்து 10 meter. அந்த அசம்பிளி ஹாலில் வந்து ஃப்ளோரிங் லேயிங் வந்து பண்ணுறதுக்கு என்ன வந்து காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 60 rupees. அப்போ மொத்தமாக அந்த ஹால் ஃபுல்லாக லே பண்ணுறதுக்கு எவ்வளவுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஏரியா, மொத்தம் எவ்வளோ ஏரியா நம்ம வந்து மொத்தம் எவ்வளோ ஏரியாவில் லே பண்ணணுன்ற அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த ஹாலோட மொத்த ஏரியா வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 14 into 10 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட்ஸ் நீங்கள் கரெக்டாக போடலைன்னா மார்க் வந்து ½ மார்க் குறைஞ்சிடும். ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஓகே, இப்போ ஒரு
ஸ்கொயர் மீட்டர் வந்து லே பண்ணுறதுக்கு 60 rupees. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுங்க? காஸ்ட் ஆஃப் லேயிங் 1 square meter is equal to rupees 60. அப்போ காஸ்ட் ஆஃப் லேயிங் 140 square meter is equal to 60 into 140. That is equal to இப்போ 14 into 6 எவ்வளோ பாருங்க, 24 4 மீதி 2 84 இல்லையா? 84 இங்கே வந்து 2 0 இருக்குது. அப்போ 8400 rupees வந்து என்னது? They are charging for laying the whole square shaped hall. ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை லே பண்ணுறதுக்கு, அதுக்கு ஃப்ளோரிங் போடுறதுக்கு 8400 rupees ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.